வணக்கம். நான் உங்கள் ராமன். வாழும் மனிதன் நிறைய தப்பு செய்கிறான். அவன் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணுற பூசாரியாக இருந்தாலும் சரி, ஒரு தெய்வத்தை நம்பி இருக்கிற தெய்வத்தோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க மேலே வீண் வதந்திகளையும் வீண் பழிகளையும் கேவலப்படுத்துறதையும் பார்த்திங்கன்னா குறியாகவே இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் ஏன் புரியல? ஒரு தெய்வத்தோட புள்ளைய நீங்கள் கேவலம் பண்ணாலும் சரி, வீண் பழியை சுமத்தினாலும் சரி, பைத்தியக்காரன் பட்டம் கட்டினாலும் சரி, நீங்கள் என்ன பழியை நீங்கள் சுமத்துறீங்களோ அந்த பழியை அந்த தெய்வமும் அவங்களோட சேர்ந்து சுமக்கும். அப்போ நீங்கள் அந்த தெய்வத்தோட பிள்ளைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படும் போது அவன் அழுதா அந்த தெய்வமும் அழும், அவன் சிரித்தா அந்த தெய்வமும் சிரிக்கும், அவன் முறைச்சா அந்த தெய்வமும் முறைக்கும், அவன் கோபப்பட்டா அந்த தெய்வமும் கோபப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு பக்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறத நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த தெய்வம் இங்கே இருந்தால் தானே இவனுக்கு துணையாக இருக்கும். அதனால் இந்த தெய்வத்தை இங்கேருந்து எடுத்துடலாம், இல்லை அந்த தெய்வத்தை நம்ம கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. நீங்கள் அந்த தெய்வத்தை எங்கே கொண்டு போய் அந்த விக்கிரகத்தை வச்சாலும் அந்த விக்கிரகத்தின் வடிவில் அந்த அம்பாள் இருக்க மாட்டாள், அந்த தெய்வமும் அங்கே இருக்காது. அவங்க கூட ஒரு தெய்வீக சக்தியாக கூட துணை இருக்கிறத அவன் சாகிற வரைக்கும் யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு தெய்வத்தை கட்டி வைக்க முடியுமானா கண்டிப்பாக வைக்கலாம். பட் ஆனால் அந்த தெய்வத்தோட பிள்ளைக்கு இல்லை அந்த குலதெய்வத்தோட பிள்ளைக்கு உயிர் போகிற ஆபத்து தான் கண்டிப்பாக அந்த கட்டு உடஞ்சி அந்த தெய்வம் நிச்சயம் அவனை காப்பாற்றிடும். அதனால் ஒரு தெய்வத்தோட பிள்ளைய விமர்சிக்கிறதெல்லாம் நிறுத்திக்கோங்க. நீங்கள் அந்த தெய்வத்தோட பிள்ளைய பணம் வச்சு எதிர்க்கிறீங்களா, பதவியை வச்சு எதிர்க்கிறீங்களா, அதிகாரத்தை வச்சு எதிர்க்கிறீங்களா, நீங்கள் எதை வச்சு அந்த தெய்வத்தோட பிள்ளையை நீங்கள் எதிர்க்கிறீங்களோ அதை சுத்தமாக உங்களுக்கு இல்லாமல் பண்ணிடும். நீங்கள் ஒரு தெய்வத்தை பகைச்சிங்கன்னா கூட சரி, அது உங்களை மன்னிச்சிடும். ஆனால் தெய்வத்தோட பிள்ளையை பகைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அது அவனை நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா பல கோடி ஜென்மம் எடுத்தாலும் உங்களை அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த தப்பை எல்லா ஊர்லேயுமே செய்கிறீங்க. அந்த தவறு செய்யாதீங்க. வாழ்கிற மனுஷனாக இருந்தால் வாழ்கிற மனுஷங்க இந்த தவறை நிறைய செய்கிறாங்க. நிறைய ஊரில் நான் இதை என் காதால் கேட்டிருக்கேன். இதை செய்யாதீங்க, சரிங்களா? அவனை பகைச்சி அந்த தெய்வத்தை பகைச்சிக்காதீங்க.